ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீயான ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம், டே 10. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா த்ரெட் அண்ட் நீடில் தான். ஸோ இது என்ன தனி டாப்பிக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பட் இதில் நிறையா விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த த்ரெட் அண்ட் நீடில் நாலேஜஸ் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் டைலரிங் பண்ணக்குள்ளே எனி மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா த்ரெட் கட் ஆகுது, இல்லை ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே ஓவர் ஸ்ட்ரிங்க் ஆகுது, இந்தமாரி நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு மெயின் ரீசன் த்ரெட்டும் அண்ட் நீடில் தான். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீடில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீடிலோட சைஸு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியாது, பட் அது நார்மலான ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 8லேருந்து 20 வரையும் டிஃபர் ஆகும். உங்களோட கிளாத்தோட வெரைட்டிஸை பொறுத்தும் உங்களோட மிஷினுக்கு பொறுத்தும் வேரி ஆகும். நீங்கள் ஒரு நீடில் லாங் டேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது, நிறைய டேமேஜ் ஆகும் உங்களோட கிளாத்து. ஸோ அதனால் நீடில்ஸை வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுமாரியே உங்களோட நீடிலுக்கு வந்து லைட்டாக பெண்ட் ஆனால் கூட அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவான நீடில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நீடிலோட சைஸ் வந்து நம்ம 8லேருந்து 20 வரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபேப்ரிக்கோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நீடிலை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு குவாலிட்டி அப்படின்னா என்ன, இப்போது ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும், இன்னொரு கிளாத் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதோட தின் அண்ட் திக், அதோட சாஃப்ட்டு, ஹார்டு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு தான் உங்களோட நீடிலை சேஞ்ச் பண்ணணும். நீடில் என்ன சைஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லா மிஷினுக்குமே வந்து இந்த ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ தான் இது. ஸோ எல்லா மிஷினுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு உங்களோட நீடிலையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். உங்களோட ஸ்டிச்சஸ் அண்ட் உங்களோட பேட்டர்ன், கார்மெண்ட்ஸ் இதோட அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அவுட்புட் வந்து ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட த்ரெட் அண்ட் நீடில் தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே உங்களோட அவுட்புட் வந்து ரிசல்ட் சரியாக வரல, அன்ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா, உங்களோட ஸ்டிச்சஸும் அன்இவனாக மேபி வருது அப்படின்னா உங்களோட நீடிலை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நீடில், த்ரெட் உங்களோட குவாலிட்டியான ஃபேப்ரிக்கு ஆப்டாக இல்லைன்னு மீனிங். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேப்ரிக்கை டச் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் த ஃபேப்ரிக், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபேப்ரிக் வந்து தின்னாக இருக்கா, திக்காக இருக்கா, இல்லை ஹெவியாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன டைப் ஆஃப் நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இங்கே ஒரு டேபிள் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேப்ரிக் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் த்ரெட்டு அண்ட் நீடிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 11 வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கிளாத் வந்து ரொம்ப மீடியமாக பாப்ளின், காட்டன், ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட நீடிலோட சைஸ் 14. அண்ட் உங்களோட கிளாத் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை சில்க், ப்ரோகேட் மீன்ஸ் சில்க்கு, பஞ்சாரி, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 16 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஹெவியான ஹப்ஸ்லோஸ்ட்ரி அப்படின்னா சோஃபாக்கெல்லாம் லெதர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நீடில்ஸ்க்கு 20 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட லைட்லேருந்து ரொம்ப தின் அண்ட் திக்காக ஆக ஆக உங்களோட சைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 8லேருந்து 20 வரையும் நீங்கள் நீடில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃபேப்ரிக்கை செக் பண்ணி இதில் என்ன மீடியமில் இல்லை திக்கா, தின்னா இது எல்லாமே ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நீடிலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இப்போது த்ரெட்டை பார்க்கலாம். ஸோ த்ரெட்டில் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம், உங்களோட ஃபேப்ரிக் என்ன கலர்ஸ் இருக்கோ அதே கலர் அதே ஷேடில் தான் நம்ம த்ரெட்டையும் சூஸ் பண்ணிப்போம். பட் அந்த கலர்ஸ்லேயே நிறைய டார்க்லேருந்து லைட் ஷேட்ஸ் வரையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரெட்லேயும் நிறைய ஷேடு இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ரெட் ஷேட் எடுத்துக்கிறத தாண்டி நிறைய லைட் கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். லைட் கலர்ஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டு தான் உங்களுக்கு குவாலிட்டியான த்ரெட்டாகவும் இருக்கும். தென் ரொம்ப டேமேஜ் ஆகாமல், கட் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான த்ரெட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த கலர்ஸுக்கான லைட் கலர் ஷேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் கலர் நீங்கள் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப வீக்கான த்ரெட்டாகவும் இருக்கும், நிறைய கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம த்ரெட்டோட கலர்ஸை பார்த்தாச்சு. ஸோ இப்போ த்ரெட்டோட சைஸஸை பார்ப்போம். ஸோ த்ரெட்டுக்கும் சைஸ் இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்களோட த்ரெட்டு நீங்கள் எந்த த்ரெட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த த்ரெட் உங்களோட குவாலிட்டியை பொறுத்தோ, உங்களோட மிஷினை பொறுத்தோ, அதாவது ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியை பொறுத்தோ, உங்களோட மிஷினை பொறுத்தோ த்ரெட்டோட சைஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ த்ரெட்டு வந்து நம்ம நார்மலாக சின்னதாக பார்க்குறோம் இல்லையா, இது மட்டுமே த்ரெட்டோட சைஸ் கிடையாது. உங்களோட மிஷினுக்கும் உங்களோட ஃபேப்ரிக்கோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டயாமீட்டர் அதிகமாகி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் நிறைய இருக்கக்கூடிய த்ரெட்டஸாகவும் உங்களுக்கு சைஸஸ் டிஃபர் ஆகும்.
உங்களுக்கு த்ரெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40 ஆர் 50. ஸோ இந்த மாதிரி வெரீஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 40 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஒரு தின்னான லேயர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட திக் அண்ட் தின்னை யூஸ் பண்ணி தான் உங்களோட சைஸஸை வந்து 40யா 50யா அப்படின்னு டிஃபர் ஆகும். உங்களோட த்ரெட்டுமே நல்லா ஸ்ட்ரென்த்தான ஒரு ஸ்ட்ராங்கான த்ரெட் வேணும் அப்படின்னா நீங்கள் 40 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலான நம்ம வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு 50ல் தான் இருக்கும். இதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ணுறீங்க, நிறைய வியர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, ஹெவியான கார்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 40 வேணும். ஸோ உங்களோட திக் அண்ட் தின்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, உங்களோட த்ரெட்டையோ உங்களோட நீடிலையோ உங்களோட ஃபேப்ரிக் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக் அப்போது பேஸ் பண்ணி தான் உங்களோட நீடில் உங்களோட த்ரெட் எல்லாமே பேஸ் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம சிவிங் மிஷினில் வந்து சிட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக எந்த த்ரெட்டு எந்த நீடில்ஸ்னாலும் நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக்கை வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் உங்களோட நீடில் லைஃப் டைம் வராது. நிறைய த்ரெட் வந்து கட் ஆகும். உங்களோட ஃபினிஷிங்கும் வந்து ப்ராப்பரான வேவாக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் உங்களோட ஃபேப்ரிக் அனலைஸ் பண்ணிக்கோங்க. தென் நீடிலையும் அண்ட் த்ரெட்டையும் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். தென் நீடில்ஸ் வந்து என்ன சைஸு அண்ட் த்ரெட்டோட சைஸ் இது எல்லாமே நீங்கள் தான் டிஃபர் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம ஸ்டிச்சிங் போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ஃபினிஷிங்லேருந்து அவுட்புட் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரீயான ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள்.